ஆதிசேஷன் நாகம் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் ஆதிசேஷன் நாகம் உயிரோட இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலேயே இந்த கோயிலுக்கு யாரும் இரவு நேரத்தில் போகிறதே கிடையாது. இந்த கோயில் தான் ஆதிசேஷ சுவாமி கோவில். இந்த கோயிலோட மூலவரா ஆதிசேஷன் தான் இருக்காரு. பாம்புக்காக கட்டப்பட்ட ஒரே கோவில் இந்த கோயில், அதுவும் ஆதிசேஷனுக்கு. இந்த ஆதிசேஷன் உயிரோடு இருக்காதமா, எந்த அளவுக்குனா ரத்த ஓட்டத்தோடு இருக்கு. இந்த சிலை எப்படி கிடைச்சதுன்னா, ஆதிசேஷன் ஒரு தடவை பூமிக்கு வரும்போது அவர் சிலையா மாறந்தாவும் அந்த சிலை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த சிலையா மண்ணிலிருந்து தோண்டி எடுத்ததாகவும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும் சொல்லப்படுது. இன்னொரு கதைப்படி இந்த சிலை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புடஞ்சிருக்கும் போது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்காக நிலத்தை தோன்றார். அப்படி நிலத்தை தோண்டும் போது அவரோட கடப்பாறப்பட்டு அது வந்து ரத்தம் தெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஊர் மக்கள்லாம் கூட்டு வந்து அந்த சிலை வெளியே இருக்கும்போது அது ஆதிசேஷன் சிலையா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சிலைக்கு ஒரு கோயிலை கட்டி மக்கள் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு டைமில் ஆதிசேஷன் இங்கேருந்து கிளம்பி போகிறாராமா. எங்கே போகிறாருன்னா விஷ்ணு பார்த்தீங்கன்னா வைகுண்டம். ஸோ அந்த இடத்துக்கு ஆதிசேஷன் போகிறாமா. அதாவது விஷ்ணு தூங்கிறதுக்காகவே இரவு நேரத்தில் இங்கேருந்து ஆதிசேஷன் கிளம்பி ஒரு படுக்கையாக மாறி விஷ்ணுக்கு தூங்க வைக்கிறதுக்காக அவர் கிளம்பி போயிடுதாமா. இதை எப்படி அந்த ஊர் மக்கள் உண்மை நம்புறாங்களா? அந்த ஆதிசேஷன் சிலை உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலை தினைக்குமே ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கிற இடத்த விட தள்ளி இருக்குதாமா. ஸோ அதன் காரணமாக தான் இந்த சிலை நைட் டைமில் எழுந்திரிச்சு போகுது. வீடியோத்துக்குள்ள அந்த ஆதிசேஷன் திரும்பவும் தன்னோட கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நாகம் வெளியில் வந்ததாகவும் கோயில் சுத்தனாகவும் பல பேர் சொல்லியிருக்காங்க.